அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஜபத்தால் விபரீத ராஜயோகம் வரும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஜபத்தால் விபரீத ராஜயோகம் வரும் நேரம். இப்போ இந்த இதுலேயே புரிஞ்சிருக்கலாம். இப்போ விபரீத ராஜயோகம் ஏற்படும், ஆனால் ஜெபம் பண்ணிக்கணும். தட் இஸ் ஆன்ம சாதனை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனியாக இருக்குது, அண்டு சர்ப்ப தோஷமும் ராகு கேதுவும் தொல்லை பண்ணுற மாதிரி இருக்காங்க. குருவும் 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அதனால் கம்பல்சரியாக ஜெபம் தேவை, ஆன்ம சாதனை தேவை. அப்போ தான் விபரீத ராஜயோகம் நடக்கும். என்ன சார் எல்லா கோலும் நல்லா இல்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படி விபரீத ராஜயோகம் ஏற்படும்? உங்களுக்கு 8 குடையவன் 12ல் உச்சமாகிறான். பார்ட்னர் வழியாக, பங்குதாரர்கள் வழியாக எதிர்பாராத வகையில் அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு நிம்மதி, அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு இனம் புரியாத ஒரு வெற்றி, இதெல்லாம் கிடைக்கும். எப்படி? ஏன்னா அவன் 5 குடையவன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான். அண்டு 6, 7 குடையவனும் 8ல் போய் மறைகிறான். 6 குடையவன் 8ல் இருக்கிறப்ப சனி பகவானும் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பான். நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தொட்டது தொடங்கும், வெற்றி கிடைக்கும். ஏன்னா 5குரியவன் உச்சமாகறான், விபரீத ராஜயோகத்தை கொடுக்குற மாதிரி. 6 குடையவன் 8ல் போய் மறைகிறான். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டை அஷ்டம சனி குடும்பத்தை கெடுப்பார், பேரை கெடுப்பார், புகழை கெடுப்பார், மற்றவங்க பார்த்து ஐயோ பாவங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போவார். ஏன்னா ராகு எதுவும் சரியில்லை. சனி பகவான் போலையே வேலை செய்யக்கூடிய ராகுவும் 7ல் இருந்துட்டு கண்டங்களை, பிரச்சனைகளை, மரியாதை குறைவை, அவமரியாதைகளை ரொம்ப இதாக கொடுப்பார். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் லக்னத்தில் உள்ள கேது தேவையற்ற ஆராய்ச்சி, தேவையற்ற பிரச்சனைகள், குழப்பங்கள் இல்லாமல் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காரியம் செய்கிறப்பையும் ஒரு யோகி ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. ஒரு ஞானக்காரகனாக உங்களை மாற்றிடுவார். ஞானக்காரகனாக அவர் மாறி உங்களை ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ண வைப்பார். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அண்டு உங்களுக்கு 9 குடையவன் பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவன். பூர்வ புண்ணியாதிபதி விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார். பூர்வ பாக்கியாதிபதி வேலை தொழில் ரீதியாக சில பாதகங்கள், பிரச்சனை வந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு மரியாதை, அதில் ஒரு சுகத்தை கொடுப்பேன். அது எப்படி சார் அப்படின்னா, அது அப்படி தான். அது உங்களோட பிராரத்த கர்மா, அதை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். அந்த மாதிரி, அதாவது 9 குடையவன் 10ல் கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரி. அது உங்கள் ஜாதக அமைப்பு, ஜாதக வெயிட்டை பொறுத்து அப்படி ஒரு அந்தஸ்து, மரியாதை உயர்வு மாதிரி. தோல்வியிலேயே மரியாதை உயர்வது, பாதகத்திலேயே மரியாதை உயர்வது, அந்தஸ்து உயர்வது, இப்படி நடக்கும். அதுக்கு மெடிடேட் பண்ணாதான். இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். தசாபுத்தி தான் 75%. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது ஆச்சரியமாக நடக்கும். நெகட்டிவ்னு நினைக்கிறது பாசிட்டிவாகவும், பாசிட்டிவ்னு நினைக்கிறது நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அதனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறதால தான் ஜபம்ட்ட, ஏதோ ஒரு ஆன்ம சாதனைன்ட்ட. உங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறது மிகவும் சிறப்பு. 11ஆம் இடத்ததிபதியும் 11லேயே ஆட்சியாக இருக்கிறது பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும், பெரிய அளவுக்கு காரிய வெற்றி, பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும். அது மெடிடேட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது.
இல்லாட்டி மேஜர் கோள்கள் சரியில்லையே, சனி பகவான் சரியில்லை, ராகு கேது சரியில்லை, குரு பகவான் உச்சமாக இருந்தாலும் 12ல் போய் விரய குருவாக உச்சமாகிறா. அப்போ தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற அலைச்சல்கள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மரியாதை போச்சு, எனக்கு நிம்மதி போச்சு அப்படின்லாம் புலம்புற மாதிரி ஆகிடும் கெட்ட திசாபுத்தியாக இருந்தால். நல்ல திசாபுத்தின்னா பரவாயில்லப்பா, அப்பா ஒரே தொல்லையாக டென்ஷனாக இருந்துகிட்டு இருந்தது, இப்போ நம்ம அமைதியாயிட்டோம், பரவாயில்லப்பா, ஓரளவு கடவுள் கொடுத்துருக்கார், பணத்தை கொடுத்துருக்கார், புகழை கொடுத்துருக்கார், மரியாதையை கொடுத்துருக்கார், அதில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அடைஞ்சிடும், போதும் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மை வரும். அதனால தான் ஜபத்தை கூப்பிடுறேன். இல்லாட்டி 11ல் இருக்கிற சூரியன் 11ல் இருக்க சூரியன் ஓவராக உங்களுக்கு பெரிய லாபம் வரணும்னு பெரிய ஆசை, பேராசை, அப்படி ஒரு ஏக்கத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு 2-11 கூடிய அந்த புதன் 11ல் இருக்கிறது நல்லது, நேம் ஃபேமோடைய தனத்தை கொடுப்பார், சூரியனோடு சேர்றப்ப நிபுணத்துவத்தையும் கொடுப்பார், அழகாக பேசுவீங்க, சரி பண்ணுவீங்க. ஆனால் 22/6/2022 அவர் 12ஆம் இடம் வந்துடுறார். அப்போ பேச்சும் சொதப்பும் கண்ட்ரோலாக இருக்கணும். 22/6/2026 அன்று 12ஆம் இடம் வரப்ப பேச்சில் கவனம் வேண்டும். ஏதாவது பேசி கெடுத்துடக்கூடாது, விரயமாக்கிடக்கூடாது, லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி பேச்சு இருக்கும், குடும்பத்தை கெடுத்துக்கிற மாதிரி சிக்கல் ஏற்படுற மாதிரி பண்ணும், ஜாக்கிரதை. ஏன்னா உங்களுக்கு 3-10 கூடைய அந்த சுக்கிரனும் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஒரு தைரியம் இருக்காது, முயற்சி பண்ணுறது அலைச்சலாக இருக்கும், விரயமாகும், ஒரு வேலை தொழில் ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே, டல்லாக இருக்குது, எல்லாமே நெகட்டிவாக, ஒரு ப்ராஃபிட்டபிளாகவே இல்லையே, ஒரு திருப்தியாக இல்லையேன்னு புலம்புற மாதிரி இருக்கும். 5/7/2026 அன்று அந்த சுக்கிரன் உங்களுக்கு லக்னத்துக்கு வர்றது சூப்பராக இருக்கும். புதிய முயற்சிகள், சகாக்களுடைய ஒத்துழைப்புகள், பெரிய அளவுக்கு புதிய தொழில் தொடங்குவது, அதெல்லாம் நடக்கும். மேலும் அந்த புதனும் 30/6 அன்று வக்ரம் பெறார். அப்போ கிடைக்கும்னு நினைக்கிறது கிடைக்காதுன்னு நினைப்பீங்க, கிடைச்சிரும். அண்ட் அவரே 5/7 அன்று அஸ்தங்கதமாகிறார். சுக்கிரன் உங்கள் லக்னத்துக்கு வரார், புதன் அஸ்தங்கதம், அப்போ உங்கள்கிட்ட அடங்கிடுவார். அப்போ பெரிய அளவுக்கு லாபம், தன லாபங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான், உங்கள் நினைப்புப்படி தான். நீங்களே அதை முறைப்படுத்திக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அது வேண்டான்னு விட்டுருவீங்க, அது நல்லபடியாகவே இருக்கும், அதனால் கெடுதல் வராது. ஆனால் அந்த புதன் 5/7 அந்த வக்ரம் பெறுறது, அஸ்தங்கதமாகிறது மட்டுமல்ல, ஒரு 2 டேஸ்லேயே அப்படியே ரிவர்ஸில் மீண்டும் ஆட்சி வீட்டுக்கு போகிறார். அப்போ சூப்பராக இருக்கும். 7/7/2026 அன்று தன லாபாதிபதி மீண்டும் உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதியான சூரியனோடு இணைகிறார். அந்த நிபுணத்துவம் வெளிப்படும், நேம் ஃபேமோடைய தன லாபம் கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும்னு. அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈகோவாக பிஹேவ் பண்ணி கெடுத்துட மாட்டீங்க. 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஆசை பேராசையாக வரும், அதெல்லாம் இருக்காது. ஜபம் பண்ணிங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க. இல்லாட்டி பேராசைப்பட்டீங்கன்னா அது சிக்கல் தான், மன உளைச்சல் தான், பிரச்சனை தான், அவமரியாதைகளை ஏற்படுத்தும். ஏன்னா 9ஆம் இடத்தில் 12ல் போகிறப்ப புகழுக்கு பங்கம் வர்ற மாதிரி ஏதாவது பேசிடுவீங்க, செஞ்சிருவீங்க. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். 17/7/2026 வரைக்குமே அந்த சூரியன் 11ல் இருக்கிறது சிறப்பு. அப்புறம் அவரும் 12ஆம் இடம் வர்றப்ப கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ 17/7 வரைக்குமே விபரீத ராஜயோகம் ஏற்படும். எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா ஆச்சரியமான விஷயங்கள், விபரீதமாக ராஜயோகம் ஏற்படும். நீங்கள் நினச்சே பார்க்காம நல்லது நடக்கிறது தான் இந்த விபரீதமாக நடக்கிறது. விபரீத ராஜயோகம்னா அதுதான். ஜபம் அவசியம். அப்போ தான் இந்த ராகு கேதுவோ சனியோ பெரிய அளவுக்கு முறிவு, பிரிவு, சிக்கல்கள், குடும்பத்தில் பார்ட்னர்கிட்ட, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்க வழியாலாம் சிக்கல்கள், கீழே வேலைக்காரர்கள் வழியாக பிரச்சனைகள், இதெல்லாம் கொடுக்காமல் நீங்கள் தப்பிக்க முடியும். மனசு பயம் இருக்காது.
ஜபம் பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா 5 குடையவன் போய் 12ல் மறைகிறான்ல, அது ஒரு மாதிரி பொதுவிலேயே லைட்டாக ஒரு பயம் இருக்கும். பயந்துக்கிட்டே செய்கிற காரியங்கள் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், திருப்தியை தரும். அது மெடிடேட் பண்ணால் தான் பயம் போகும். அதனால தான் ஜெபத்தால் விபரீத ராஜயோகம்னு, இல்லாட்டி சிக்கல் வரும். ஆணவம் அகங்காரமாக பிஹேவ் பண்ணுறதுக்கான சூழலை தான் இந்த சூரியன் கொடுக்குறார். அண்டு செவ்வாயும் லக்னத்துக்கு பாதகாதிபதி 10ல் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக ஒரு வித விழிப்புணர்வு வேணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாலும் தப்பு. அலட்சியமாக விட்டீங்க, அலட்சியமாக கண்டுக்காமல் விட்டீங்கன்னாலும் அதில் வில்லங்கம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்து மரியாதையை குறைக்கும், பெரிய அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா 9 குடையவன் 10ல் இருக்கிறப்ப புகழ் மரியாதை தானாக வரும். ஏன்னா சமநிலையில் இருப்பீங்க, நீங்கள் உங்களை கெடுத்துக்க மாட்டீங்க, ஆசையோடு செயல்பட்டு சிக்கலை ஏற்படுத்திக்க மாட்டீங்க. பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி, பெரிய அளவுக்கு அந்த யோசனை, அந்த ஏன்னா இந்த கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று. உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது, வெடுக்குன்னு பிஹேவ் பண்ணுவீங்க. ஏதோ குர்ரோசனை பிடிச்ச ஆள் மாதிரி ஓவராக. அது பொதுவிலே ஒரு விஷயம் நடந்து அதனால் பிரச்சனைகளை நெகட்டிவை சந்திக்கிறது கூட கம்மியாக இருக்கும். அது நடக்காமையே இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். இப்படி இருந்தால் என்ன ஆகும், அப்படி இருந்தால் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அதுதான் பெரிய துன்பத்தை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள். அதனால தான் ஜெபத்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படும்ட்டேன். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பெரிய ராகு கேதுவோ சனியோ பெரிய அளவுக்கு கெடுக்க முடியாது, செவ்வாயும் பெரிய அளவுக்கு பாதகத்தை பண்ண முடியாது. புதனும் இந்த வக்ரம் அஸ்தங்கதம் அப்படி ஆகி ரெட்ரோகேஷனில் 12ஆம் இடம் வந்து 11 வர்றப்பெல்லாம் பெரிய பாதிப்பு வராது. ஒரு சமநிலையில் டீல் பண்ணுவீங்க. இல்லாட்டி 12க்கு வர்றப்போ பெரிய விரயத்தை பண்ணிவிடுவீங்க, பேச்சால் கெடுத்துக்குவீங்கலாம் சொல்லியிருக்கேன். ஜாக்கிரதை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.